ஆசி பாட்காஸ்ட்டை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், ஹவ் ஆர் யூ? எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? உற்சாகம்தான் இருக்கிறதுலே முக்கியம். அந்த எந்து என்பது நம்ம குறையாமல் பார்த்துக்கணும். அப்படி குறையாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு பார்க்கும்போது நம்ம லிம்ஃபேட்டிக் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த லிம்ஃபேட்டிக் ட்ரைனேஜ் அதில் நமக்கு சக்தி ஓட்டம் சீராக இருக்கிறதுக்கு தான் உடற்பயிற்சி செய்கிறோம். இப்போ குழந்தைங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா இந்த கழுத்துக்கிட்ட அப்புறம் ஆம்ஃபிட்லெல்லாம் வலிக்குதுன்னு சொல்லுங்கள். அதுக்கு காரணம் என்னென்னா, இந்த லிம்ஃபேட்டிக் சிஸ்டம் ட்ரைனேஜ் அடைபடுது. அப்போ கை காலெலாம் சோர்வாயிடும். அப்போ அது மாதிரி இல்லாமல் இருக்க லிம்ஃபேட்டிக் சிஸ்டம் நல்லா இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால், நம்ம உடற்பயிற்சி பண்ணணும். உடற்பயிற்சி பண்ணுறது போது அது நினைவு கொள்ள வேண்டிய விஷயம், திருவிக்கா அவர்கள் சொன்னது போல், அழகு என்பது உடல் நிறத்திலோ, மூக்கு கண்ணாடியிலோ, கழுத்து சுருக்கிலோ, அணிகலன்களிலோ அமைவது அன்று அப்படின்னு சொல்வார். நம்முடைய இரத்த ஓட்டம், வெப்போட்டம், காற்றோட்டம்லாம் நல்லா இருக்கும்போது ஒரு அழகு வரும். குறிப்பாக ஆண்மனைய சகோதரர்கள் நினைவு கொள்ள வேண்டிய விஷயம் என்னென்னா, நெப்போலியன் போனபார்ட் 4 அடி 11 இன்ச்சு தான், 5 ஃபீட் கூட கிடையாது. எல்லாரும் அப்போ இறந்து கிடந்த போது கிட்ட போய் தொடுறதுக்கு அப்படியே பயந்தாங்க மற்ற எதிரி நாட்டு வீரர்கள்லாம். அப்படி ஒரு வைப்ரேஷன் அவர்கிட்ட இருந்து வரும். அந்த மாதிரி பார்க்கும்போது அந்த மனதை கூர்ந்த மதியோடு மனதை ஒழுங்குபடுத்தி ஆற்றல் மிக்கதாக மாற்ற தெரிஞ்சிச்சுன்னா ஒரு அழகு நமக்கு வந்துடும். கிருஷ்ணா அப்படின்னா என்ன அப்படின்னு சொன்னால், கிருஷ்ணா எல்லாருக்கும் பயங்கரமான சாரிஸ்மேட்டிக் பர்சனாலிட்டின்னு கிருஷ்ணாவை புராண இதிகாசங்கள் சொல்லுது. கிருஷ்ணா கலர் கிடையாது, முதல்ல ஞாபகத்தை வச்சுக்கணும். கிருஷ்ணா ரொம்ப கம்ப்ளெக்ஷன் ரொம்ப கம்மி. கிருஷ்ணா கிட்ட 3 லெஹரின்னா என்ன அர்த்தம்னா வேவ் இருந்தது. 3 விதமான வேவ் கிருஷ்ணா கிட்ட இருந்து வருது. அது ஒன்று சௌந்தரிய லஹரி, 2வது பிரேம லஹரி, சௌந்தரிய லஹரி, பிரேம லஹரி, 3வது ஆனந்த லஹரி. இந்த 3 லஹரி அவர்கிட்ட இருந்து வந்தது. லஹரின்னா என்ன சொன்னேன்? வேவ். அது சௌந்தரியன்னா அந்த முகத்தில் ஒரு வசீகரத்தன்மை இருக்கும். அது எப்படி வந்தது அப்படின்னு பார்க்கும்போது, பிரேம லஹரி அவர்கிட்ட இருந்த லவ் வேவ் எப்போவுமே அடிச்சுக்கிட்டே இருக்குமா கிருஷ்ணா கிட்ட. சௌந்தரிய லஹரி, பிரேம லஹரி ரெண்டும் சேர்ந்து இதால் பல பேர் அவரிடத்துல அன்பு செலுத்த, குறிப்பாக அவங்க பெண் சமூகம் மிகவும் நேசித்ததுனால அவருக்கு ஆனந்த லஹரியில் இருந்தார். அவர் எப்போதும் ஆனந்தம், பிளிஸ்ஃபுல் வைப்ரேஷன் அவர்கிட்ட வெளிப்பட்டுக்கிட்டே இருக்கும். ஒன்று ஃபஸ்ட்டு வெளியில் இருக்கக்கூடிய தோற்றப்பொலிவுக்கு காரணம் சௌந்தரிய லஹரி ஏற்பட்டதுக்கு காரணம் பிரேம லஹரி. அந்த அன்பின் வடியது உயிர்நிலை. பிரேமம்னா அன்புன்னு அர்த்தம். அந்த உயிருக்கு தேவையான சக்தி அவர்கிட்ட இருந்தது, உயிர் உடம்புக்கு தேவையான சக்தி. அது வந்ததுக்கு அப்புறம் தொடர்ந்து அதை அதிகரித்து கொண்டே போன போது என்ன ஆச்சு? ஆனந்த லஹரி, பிளிஸ்ஃபுல் வைப்ரேஷன் அவர்கிட்ட இருந்து வெளிப்பட்டுச்சு. கிருஷ்ணா அப்படின்னா ஆகர்ஷணான்னு அர்த்தம்னு சொன்னேன். அந்த ஆகர்ஷணம் எப்படி வந்ததுன்னா, இந்த 3 தன்மைகள். இது எங்கேருந்து வருது அப்படின்னு பார்க்கும்போது, எக்ஸ்டர்னலாக சிலர் நம்ம பார்க்குறோம், வசதியானவங்க சிலர் பியூட்டி பார்லர் போயிட்டு கண்ணாபின்னான்னு மற்றவங்களோட சத்தம் போடுவாங்க, திட்டுவாங்க வேலைக்காரங்களுக்கு. அது எங்கே அங்கே லஹரி, என்ன லஹரி வரும்? ராட்சச சக்தி தான் அவங்களுக்கு தோணும். அவர்களை ராட்சசர்களை போல் பார்ப்பாங்க. அவங்க வெளியில் எக்ஸ்டர்னல் பியூட்டி இருக்கும், சௌந்தரியம் இருக்கும். ஆனால் கூட அங்கே வேலை செய்கிறவங்களுக்கு, அவங்க உற்றார் உறவினர்கள் எல்லாம் டெம்பரை லூஸ் பண்ணி ஷவுட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்கன்னா அது ஒரு ராட்சச சக்தியை மாதிரி தான் தோணும். அவங்க செலவு பண்ணி நிறைய பியூட்டி ப்ராடக்ட்லாம் யூஸ் பண்ணுவாங்க, நிறைய பார்லருக்கு போய் செலவு பண்ணுவாங்க. ஆனாலும் அந்த இதயத்திலே அங்கே அன்பு இல்லாத போது அது ஒரு வைப்ரேஷனை ஏற்படுத்தாது. அதை தான் நம்ம இன்றைக்கி பார்க்குறோம். ரொம்ப பேர் எக்ஸ்டர்னல் பியூட்டிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அவங்க லைஃப் பார்ட்னர் அப்படி சூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வாழ்க்கைன்றது கசந்து போகுது. அதனால் நம்ம எல்லோரும் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது, நம்ம புறத்தோற்றம் நல்லா இருக்கிறதுக்கு உள் உறுப்புகள்லாம் நல்லா இருக்கணும். உள் உறுப்புகள் நல்லா இருக்கிறதுக்கு லிம்ஃபேட்டிக் சிஸ்டம் நல்லா இருக்கணும். இந்த லிம்ஃபேட்டிக் சிஸ்டத்தை, இந்த ட்ரைனேஜை, கழிவுப் பொருட்கள்லாம் கரெக்டாக வெளியேறும்போது தோற்றத்தில் ஒரு வசீகரம் வர ஆரம்பிச்சிடும். கரெக்டாக அதை பயிற்சியை நம்ம பண்ணணும். அந்த பயிற்சியெல்லாம் பண்ணுற போது ஜாயின்ஸ்லாம் ஸ்ட்ராங்காகவும் நமக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம நடை, உடை, பாவனை எல்லாமே நல்லாயிரும். அதுக்கப்புறம் எல்லாரையும் நேசிக்க ஆரம்பிக்கணும்.
எல்லாரையும் பார்க்கும்போது அவங்கள வாழ்த்திட்டு நம்ம பேச ஆரம்பிக்கணும். நம்ம அப்பா அம்மா, நம்ம உடன்பிறப்புகள் எல்லாரையும் நினச்சி வாழ்த்திக்கிட்டே இருக்கணும். இரவு நேரத்தில் தூங்க போகிறதுக்கு முன்னாடி அவங்களெல்லாம் நினச்சி ப்ளஸ் பண்ணிவிட்டு, ப்ரே பண்ணிவிட்டு, அவங்களுக்காக வேண்டிட்டு, கிராட்டிடியூடை பிரபஞ்சத்துக்கு வெளிப்படுத்திட்டு நம்ம படுக்க ஆரம்பிக்கணும். இந்த நன்றி உள்ளவர்களாக மாறும்போதே நம்மக்கிட்டேருந்து ஒரு தேஜஸ் வரும். அந்த நன்றி பெருக்கோடு எல்லார் இடத்துலையும் தொடர்பு கொள்ளணும். இப்படி நம்ம குணநலன்கள் மாறணும். அதுக்கப்புறம் அந்த ஆனந்த லஹரி என்ற அந்த புள்ளி வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். அந்த மையம் வேலை செய்ய ஆரம்பிக்கும் போது நமக்கு வந்துட்டு ஜகவசியம் முகவசியம் ஏற்பட ஆரம்பிச்சிடும். அந்த ஜகவசியம் முகவசியம் ஏற்பட்டு போச்சுன்னா லைஃப் ஒரு கம்ப்ளீஷன் நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். லைஃப் ஒரு பூரணத்துவம் பெற்றதாக நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். அந்த பூரணத்தை தேடி தான் எல்லாரும் அலைஞ்சிக்கிட்டு இருக்கோம். அது எப்படி அனுபவிக்கிறது, எப்படி அந்த பூர்ணமான வாழ்க்கையை என்ஜாய் பண்ணுறதுன்னு தேடிக்கிட்டு இருக்கோம். ஆனால் வெளியில் தேடக்கூடாது. உள்ளே நம்ம சரி செய்யப்படும் போது, நம்முடைய உடல் ஆரோக்கியமாகும் போது, மனதினுடைய வலிமை அதிகரிக்கும் போது, புத்தி பலம் அதிகரிக்கும் போது, பொருளாதாரத்தை நம்ம ஈஸியாக இழுத்துருவோம். பை ப்ராடக்ட் தான் அது. இந்த உடல் மனம் புத்தி எல்லாம் பலம் பெற்றுச்சுன்னா எதை நினைக்கிறோமோ அதை இழுத்துருவோம். அதை இழுத்து விட்டதற்கு பிறகு லைஃப்பில் ஒரு கண்டென்ட்மெண்ட் ஏற்படும். அது நிறைய அழகை நமக்கு கொடுக்கும். அந்த அழகு நிறைந்த மனிதர்களாக நாம் மாறுவதற்கு இதயத்தால் நாம் அனைவரும் பிரபஞ்சத்தோடு இணைந்து பயிற்சியிலே ஈடுபட வேண்டும். ஆற்றல் மிக்கவர்களாக மாறுவோம் என்று கூறிக்கொண்டு, அழகு என்பதை வெளியில் தேட வேண்டாம். அழகு என்பது இதயத்திலிருந்து வர வேண்டும். அந்த இதயபூர்வமாக எல்லாரையும் நேசிக்க ஆரம்பிக்கும் போது, எல்லாரிடத்துலையும் இனிமையான வார்த்தைகளை பயன்படுத்தும் போது பிரபஞ்ச காந்தம் நமக்குள்ளே இறங்கும். யாருடைய சாபத்தையும் வாங்கக்கூடாது. பிறருடைய சாபத்தை நாம் வாங்கும்போது அழகு என்பது சீனித்து போகும். ஆயுள் ரேகை அறுத்தெறியப்படும் என்று வியாசர் சொல்கிறார். உங்களுடைய ஆயுள் ரேகை நீட்டிக்க வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு என்ன செய்ய வேண்டும்? மற்றவர்களுடைய பிளெஸ்ஸிங்ஸை நம்ம ரிசீவ் பண்ணணும். அந்த பிளெஸ்ஸிங்ஸ்லாம் ரிசீவ் ஆகும்போது ஒரு அழகு நம்ம இடத்துலேருந்து வரும். அதுதான் உண்மையான அழகு. திருவிக்கா சொன்னது போல் பியூட்டியை டை கட்டுறது, கோட் போடுறது இதெல்லாம் பண்ணிக்கலாம். ஆனால் உள்ளே சரியாக இல்லைன்னா அதெல்லாம் ஒருபோதும் அந்த அழகை நமக்கு கை எந்த வகையிலையும் உதவி செய்யாது. அதனால் உள்ளுக்குள்ளே நாம் அழகாக மாறுவோம் என்று கூறிக்கொண்டு, அந்த இன்டர்னலாக நம்ம மாறுறதுக்கு, பிரபஞ்சத்தோடு இணைகிறதுக்கு நற்காரியங்களில் ஈடுபடுவோம். நல்ல விஷயங்களை பேசுவோம். நல்ல நூல்களோடு தொடர்பு கொள்வோம். நல்ல முறையிலே நட்பை வளர்த்து கொள்வோம் என்று கூறிக்கொண்டு, நீங்கள் அனைவரும் இந்த ஆசி பாட்காஸ்ட்டை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் அனைவரும் வாழ்க்கையிலே உன்னதமான நிலை அடைய உற்சாகமாக இருங்கள். உன்னதமான நிலைக்கு அது உங்களை அழைத்து செல்லும் என்று கூறிக்கொண்டு, உடல் நலம், மனவளம், வாழ்க்கை வளங்கள் அனைத்தும் நீங்கள் நிறைவாக பெற சூப்பர் நேச்சுரல் ஃபோர்ஸ் உங்களை எல்லாரையும் பிளஸ் பண்ணணும்னு வேண்டிக்கிட்டு நிறைவு செய்கிறேன். வாழ்க வளத்துடன். ஆசி பாட்காஸ்ட் by M.S. Ravishankar Raja.